ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காவேரி கிட்டு போட்டு கன்சீவாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்ததான் முதல்ல வந்து நம்ம விஜய் கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது. சரி, ஃபோன் பண்ணுறதை விட நேராக போய் பார்த்து விஜய் கிட்ட சொல்லலாம், அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, நேராக அவரோட சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனதும் எல்லாருமே இருக்கிறாங்க. அவளால் சொல்ல முடியல, ரொம்ப தவிக்கிறா. என்னடின்னு கேட்குறா கங்காலாம். அப்பவும் சொல்லலை. நைட் ஆகுது. நைட் ஆகுது, எல்லாரும் தூங்கிட்ட பிறகு இவன் மட்டும் எழுந்து போறா. விஜய் காவேரி என்னன்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் முகத்தை பிடிச்சி கிள்றாரு. மறைக்கிறா. என் பொண்டாட்டி மறைக்கும் போது கூட அழகா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன சீனை மறுபடியும் சொல்றாரு. காவேரி கிட்ட எடுத்து காட்டுறா. என்ன எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு, நான் அம்மாவா போறேன், நீங்க அப்பாவா போறீங்க, நான் கன்சீவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றா. ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். உண்மையை தான் சொல்றியான்னு சொல்லிட்டு, வா அப்போ இப்பவே பாட்டி தாத்தா கிட்ட போய் சொல்லலாம், என் கூட கிளம்பி வான்றாரு. இல்லைங்க, அம்மாவை சரி பண்ணணும், அம்மாவுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்குதுன்றா. நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுறன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அடுத்ததான் காவேரி வீட்டில் போயிட்டு தூங்கிட்டு எழுந்ததுமே ஒரு மாதிரி இருக்கிறா. கங்கா கிட்ட எப்படி சொல்லலாம், அம்மா கிட்ட சொல்ல முடியாது, அக்கா கிட்டயே சொல்லலாம்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்றா. கங்கா கிட்ட சொன்னதான் கங்காவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. நேரம் வரும்போது அம்மா கிட்ட சொல்லிக்கலாம்னு சொல்றா. அந்த இடத்துல நிவின், குமரன் எல்லாருமே இருக்கிறாங்க. நிவின் கிட்டையும் சொல்றா. நிவின் சொல்றாரு, நீ எங்க கிட்ட எல்லாம் சொல்றதை விட ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு, நான் விஜய் கிட்ட சொல்லிட்டேன், அவர் இப்போ என்னை வீட்டுக்கு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு, அப்போ கிளம்பி போயேன் காவேரின்னு. நிவின் வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து பழைய லவ் நினைக்காம ஒரு ஃப்ரெண்ட்லியா நினைச்சு நல்ல ஒரு அட்வைஸை தான் காவேரிக்கு தராரு. நீ ஃபர்ஸ்ட் விஜய் கூட போயிட்டு வாழறத பாரு, ரொம்ப சந்தோஷம்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த வந்து சாரதாம்மா கிட்ட எப்படி சொல்லி எப்படி புரிய வச்சு நம்ம விஜய் கூட காவேரி போறான்றத நம்ம எபிசோட்ல பார்க்கலாம். இப்படி இந்த எபிசோடு நகர்ந்தா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். வீக்கா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பை பை.